லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஹலோ ஜான்சி. என்னம்மா மணி 2 ஆச்சு, இன்னும் நீ தூங்கலையா? இல்லம்மா, என்னன்னு தெரியல, தூக்கம் வரல. நீங்களும் தூங்காம தான் இருப்பீங்கன்னு தெரியும், அதான் உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, கால் பண்ண. அப்படியா, சொல்லுமா. இப்போ உங்களுக்கு பாடி பெயின் எப்படிமா இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்ல ஜான்சி, பெயின் சுத்தமா குறைஞ்சி இப்ப நான் நல்லா இருக்கேன். உங்களை காரை வச்சு இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி இவ்ளோ கஷ்டப்படுத்தின அந்த ஸ்ரீஜாவை நான் சும்மா விட மாட்டேமா. குறைஞ்சது ஒரு 5 வருஷமாவது ஜெயில வைக்காம விட மாட்டேன். ஜான்சி, நீ நினைக்கிற மாதிரி ஸ்ரீஜா என்ன கார் வச்சு ஆக்சிடென்ட் பண்ணல. என்னம்மா சொல்றீங்க? ஆமா ஜான்சி, அன்னிக்கு என்ன கார் வச்சு ஆக்சிடென்ட் பண்ணது வேற ஒருத்தன். எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப அவ முகத்தை நான் நல்லா பார்த்தேன். மா, உங்களை ஆக்சிடென்ட் பண்ண அந்த ஆள அடையாளம் தெரியுமா? தெரியும் ஜான்சி, இதுக்கு முன்னாடி நான் அவனை எங்கேயோ பாத்திருக்கேன். ஆனா எங்கன்னு தான் எனக்கு சரியா ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அப்ப யாரோ ஒரு ஆளை வச்சு ஸ்ரீஜா உங்களை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அவதான் உங்களை இடிச்சதா சொல்லி சரண்டர் ஆயிருக்கா. சரிம்மா, மிச்சத்தை நாளைக்கு பாத்துக்கலாம். நாளைக்கு காலையில டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. காலையில ஹாஸ்பிட்டல் வரேன், ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பிடலாம். சரி ஜான்சி. சரிம்மா. அம்மா, நீங்க தூங்குங்க, இவ்வளவு நேரம்லாம் கண்முழிக்க கூடாது. சரிம்மா, நீயும் தூங்கு, நான் போனை வச்சிடுறேன். சரிம்மா. சொல்லுங்க ஸ்ரீஜா மேடம். நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், செய்வியா? கண்டிப்பா மேடம், நீங்க என்ன ஹெல்ப் கேட்டாலும் அது செஞ்சு கொடுக்க சொல்லி அருணாக்கா என்கிட்ட சொல்லிருக்காங்க. சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? மங்காவை உனக்கு தெரியும்ல? தெரியும் மேடம், நீங்க கூட ஏமாத்தி அபி குழந்தைய திருட சொன்னீங்களே, அவதானே? அவளேதான். அவ இப்போ கோமா ஸ்டேஜ்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா. அவளை நீ கொல்லணும். ஏன் மேடம்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொன்னதை உன்னால செய்ய முடியுமா முடியாதா? செய்யறேன் மேடம். ஸ்ரீஜா மேடம் சொன்ன மாதிரி யாருக்கும் தெரியாம மங்காவை கொன்னுடணும். நீ சீக்கிரமா எந்திரிச்சிடுவ மங்கா. என்னது, ஏதோ மிஷின்ல இருந்து சத்தம் வருது.
மங்கா கண்ணு முழிச்சிட்டியா? சுமதி அம்மா. மங்கா நீ கண்ணு முழிச்சிட்ட. நான் கும்பிட்ட அம்மன் உன்னை கண்ணு முழிக்க வச்சிட்டா. நீ கண் முழிச்ச விஷயம் ஜான்சிக்கு தெரிஞ்சா ஜான்சி ரொம்ப சந்தோஷப்படுவா. இப்பவே நீ கண் முழிச்ச விஷயத்த நான் ஜான்சி கிட்ட சொல்றேன். சுமதி அம்மா, ஆ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லு மங்கா. பாப்பா ஆ உயிருக்கு ஆபத்து. பாப்பா உயிருக்கு ஆபத்தா? உன் குழந்தைக்கு ஆபத்தா? பாப்பா ஏன் குழந்தை இல்ல? என்ன மங்கா சொல்ற? பாப்பா உன்னோட குழந்தை இல்லையா? அப்போ பாப்பா யாரோட குழந்தை? பாப்பா யாரோட குழந்தைன்னா சொல்லு மங்கா. அது மங்கா நீ சொல்ற எதுவும் எனக்கு சரியா புரியல. முழுசா சொல்லு மங்கா. ச ச ச மங்கா கண்ணு முடிச்சிட்டாளா? இவளா? இவ என்னை ஏமாத்தி என்கிட்ட இருந்து பாப்பாவை திருடிட்டு போனவளாச்சே. மங்காக்கு நம்மள அடையாளம் தெரியுமே, இப்ப என்ன பண்றது? இப்ப எதுக்கு இவன் நர்ஸ் வேஷத்துல இங்க வந்திருக்கா? வாங்க சிஸ்டர். சிஸ்டர் சரியான நேரத்துக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க. மங்கா இப்பதான் கோமால இருந்து கண் முழிச்சா. மங்கா கண் முழிச்சதும் என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தா. ஆனா அவளால சொல்ல முடியல. பேச அவ கொஞ்சம் கஷ்டப்படுறா. என்ன சொல்றீங்க? மங்காவால சரியா பேச முடியலையா? ஆமா சிஸ்டர், மங்கா கஷ்டப்பட்டு தான் பேசுறா. அவளுக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. என்னால நல்லா பேச முடியலங்கிற விஷயம் இந்த சுந்தரிக்கு தெரிஞ்சிருச்சே. இப்ப என்ன பண்றது? என் நல்ல நேரம். மங்காவால சரியா பேச முடியல. எப்படியாவது மங்காக்கு நம்ம கொண்டு வந்த விஷ ஊசியை போட்டு மங்காவை கொன்ற வேண்டியதுதான். சிஸ்டர், என்ன யோசிக்கிறீங்க? மங்காவுக்கு என்ன ஆச்சு? ஏன் அவளால சரியா பேச முடியலன்னு கொஞ்சம் பாருங்க. தோ பாக்குறேன். இவன் நம்மள என்னமோ பண்ண போறான். அது ஒண்ணும் இல்ல மேடம். மங்காக்கு சின்னதா ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். அத போட்டா மங்கா நல்லா ஆயிடுவாங்க. சிஸ்டர், அப்ப அந்த இன்ஜெக்ஷனை சீக்கிரமா மங்காவுக்கு போடுங்க. ஆ
மங்கா, இன்னையோட நீ செத்தடி. வேண்டாம் வேண்டாம். ஊசி போடாதீங்க. வேண்டாம். வேண்டாம், எனக்கு ஊசி சிஸ்டர் வேண்டாம். ஒரு நிமிஷம். மங்காவுக்கு போட போற இன்ஜெக்ஷனோட பேர் என்ன சிஸ்டர்? சிஸ்டர் சொல்லுங்க, இன்ஜெக்ஷனோட பேர் என்ன? மேடம், இன்ஜெக்ஷன் பேரெல்லாம் மெடிக்கல் டேம்ல இருக்கு. நான் பேர் சொன்னா மட்டும் உங்களுக்கு புரியவா போகுது? விடுங்க மேடம். எனக்கு புரியும் சிஸ்டர், நீங்க சொல்லுங்க. சிஸ்டர், நான் ஆசிரமம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நர்ஸா வேலை பார்த்தவ தான். அதனால எனக்கு எல்லா மெடிக்கல் நேமும் நல்லாவே தெரியும். நீங்க அந்த இன்ஜெக்ஷன் பேரை சொல்லுங்க. என்ன சிஸ்டர் யோசிக்கிறீங்க? இன்ஜெக்ஷன் பேரை சொல்லுங்க, இல்லனா என்கிட்ட காட்டுங்க, நான் பாக்குறேன். என்ன மேடம் நீங்க ஒரு நர்ஸ்ட பேசுற மாதிரியா பேசுறீங்க? என்ன நீங்க சந்தேகப்படுற மாதிரி பேசுறீங்க. இது வரைக்கும் எனக்கு பெருசா சந்தேகம் இல்ல, ஆனா இப்போ எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. இன்ஜெக்ஷனை கொடு. நீ அந்த இன்ஜெக்ஷனை கொடு. மேடம் குடு சொல்றல. ஏய் ஏய் விடு. ஏய் கிழவி, சொன்னா கேட்க மாட்ட? ஒழுங்கா போயிடு, இல்லனா மங்கா கூட சேர்த்து உன்னையும் கொன்னுடுவேன். மங்காவ கொல்ல போறியா? அப்போ உன்கிட்ட இருக்கிறது விச ஊசியா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. பரவாயில்ல, நீ புத்திசாலி தான். உன் கண்ணு முன்னாடி மங்கா சாகறத பாரு. ஏய் ஐயோ ஏய் விடு விடு. ஏய் போடா. ஏய் கிழவி, ஒழுங்கா மரியாதையா போயிடு. மங்கா சாகறதுக்கு முன்னாடி நீ செத்துறாத. ஐயோ யாராவது வாங்க, சீக்கிரம் வாங்க. ஏய் கிழவி, நீ என்ன கத்துனாலும் யாரும் இங்க வரமாட்டாங்க. ஏன்னா இந்த ஃப்ளோர்ல யாருமே இல்ல. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, வாங்க ப்ளீஸ். ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ், யாராவது வாங்க. என்ன கனவு இது? என்னவோ எங்கேயோ தப்பு நடக்கிற மாதிரி தோணுது. யாருக்கு எங்க பிரச்சனைன்னு தெரியலையே. கடவுளே, என்னவோ தெரியல, எனக்கு நெருக்கமானவங்க யாரோ பெரிய பிரச்சனையில இருக்கிற மாதிரி எனக்கு கனவு வந்தது. அது உண்மையா இருக்க கூடாது. பூ விழுதுன்னா அப்ப எனக்கு நெருக்கமானவங்க யாருக்கோ ஆபத்து இருக்கிறது உண்மையா சாமி? கடவுளே, யாருக்கு ஆபத்தா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. பாப்பாக்கு ஏதாவது ஆபத்தா இருக்குமா? ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுறலாம். என்ன அபி ஃபோன் பண்றாங்க? சொல்லுங்க அபி. ஜோதி, பாப்பாக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? பாப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்ல.
நல்லா தூங்கிட்டு இருக்கா அபி. ஜோதி, தீபம் எதுவும் அணைஞ்சதா? இல்ல அபி, நல்ல பிரகாசமா எரியுது. ஏன் அபி அப்படி கேக்குறீங்க? ஒன்னும் இல்ல, பாப்பாக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி தோணுச்சு, அதான். அபி, நடந்த சம்பவம்லாம் உங்க மனச பாதிச்சிருக்க, அதான் உங்களுக்கு அப்படி தோணுது. நீங்க தூங்குங்க, பாப்பாவை நான் பாத்துக்கிறேன். சரி ஜோதி, நான் காலையில உன்கிட்ட பேசுறேன். தீபம் அணையாம பாத்துக்கோ. சரிங்க அபி, நான் போனை வச்சிடுறேன். பாப்பாவுக்கு ஆபத்து இல்லைன்னா அப்புறம் வேற யாருக்கு ஆபத்து? சுமதி அம்மா, மங்காலாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஆபத்தா? ஜான்சி மேடம்க்கு ஃபோன் பண்ணி கேப்போம். வேண்டாம், சுமதி அம்மாக்கே ஃபோன் பண்ணி பேசுவோம். போடாதீங்க. ஏய், பேசாம இரு. வேண்டாமா, வேண்டாம், அவளை ஒண்ணும் பண்ணாத. வேண்டாமா, வேண்டாம், போடாதீங்க. வேண்டாம். ஏய், இங்க பாரு, இங்க பாரு, என்ன பண்ற நீ? யார் நீ? எதுக்காக மங்காவை கொல்ல பாக்குற? ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா என் கையில இருந்த ஊசிய தள்ளி விட்டுருப்ப. இனிமே என் வழியில குறுக்க வந்த அடி வாங்கியே சாவ. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு. என் பொண்ணு போலீஸ், அவ மட்டும் வந்தானு வை, நீ காலி. ஏய், என்ன மிரட்டுறியா? உன் மிரட்டெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. நான் மங்காவை கொல்ல போறது உறுதி. அது உன்னால மட்டும் இல்ல, உன் பொண்ணு போலீஸால கூட தடுக்க முடியாது. நான் வரேன். ஊசி எங்க போச்சு? எங்களை யாராவது காப்பாத்துங்க, ப்ளீஸ் ஹெல்ப். மேல் ஃப்ளோர்ல இருந்து யாரோ கத்துற மாதிரி சத்தம் கேக்குதே. ஏ கிழவி, நான் தான் முதல்ல சொன்னல, நீ என்ன கத்துனாலும் யாரும் வர மாட்டாங்கன்னு. அப்புறம் ஏன் கத்துற? வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு. சார், இங்க வாங்க. என்னக்கா? மேல் ஃப்ளோர்ல ஏதோ சத்தம் கேக்குதே. மேல் ஃப்ளோர்லயா? மங்கா, நீ பயப்படாத. யாராவது வாங்க, எங்களை கொல்ல பாக்குறாங்க, அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துங்க. ஏய், வாயை மூடு. ஏதோ சத்தம் கேக்குதே. ஆமாக்கா, ஏதோ சத்தம் கேக்குது. வாக்கா, என்னன்னு போய் பார்க்கலாம். வாங்க. வாக்கா. அங்க இருக்கு. யாராவது வாங்க, யாராவது ஏய், வாங்க. ஏய், பேசாம இருக்க மாட்டே. ஜான்சிக்கு கால் பண்ணி சொல்லுவோமா? ஏய், ஏய், எடுக்காத. அபி ஃபோன் பண்றா. அபி, இங்க மங்காக்கு ஆபத்து. அபி, சீக்கிரமா வா. சுமதி அம்மா, ஹலோ, ஏய், என்னாச்சு? சுமதி அம்மா, ஐயோ, என்னது இது? ஏதோ மங்காக்கு ஆபத்துங்கிறாங்க. என்னது இது? என்ன ஆபத்தா இருக்கும் தெரியலையே. ஏய் கிழவி, என்ன சிரிக்கிற? அபி வந்து மங்காவை காப்பாத்துவான்னு நினைக்கிறியா? அந்த அபி வர்றதுக்குள்ள நீயும் செத்துருவ, இந்த மங்காவும் செத்துருவா. ஏய், அபி அவதாரினிடி. அவ இந்நேரம் தீ மாதிரி வீட்ல இருந்து கிளம்பி இங்க வந்துகிட்டு இருப்பா உன்னை அழிக்க. அப்படியா? பாப்போம். அபி உங்க 2 பேர் போனத்தையும் பார்த்துட்டு தான் போவா. ஏய், நீ யாருடி? எதுக்காக மங்காவை கொல்லணும்னு பாக்குற? மரியாதையா சொல்லு.
நீ கேட்டதும் வாக்குமூலம் கொடுப்பாங்களா? மங்காவை கொன்னுட்டு உன் கதையை முடிக்கிறேன். ஐயோ வேண்டாம், மங்காவை ஒண்ணு பண்ணாத. மங்காவை ஒண்ணு பண்ணிடாத. அவளை ஒண்ணு பண்ணாத. வேண்டாம், அவளை ஒண்ணு பண்ணாத. வேண்டாம்.